வணக்கம், வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் சேனல். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சின்ன வாழ்க்கையில பெருசா ஆசைப்படணும் அப்படின்றது தான் நோக்கம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மளுடைய இந்த பூமி கோடிக்கணக்கான வருஷம் இந்த இயற்கை அனைத்தும் இயங்கிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. அதுல ஆயிரக்கணக்கான 20,000 30,000 வருஷங்கள்லாம் சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான வருடங்கள் மனிதர்கள் பிறந்து வளர்ந்து இறந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல நமக்கு கிடைக்கிற ஸ்பேஸ் என்ன தெரியுமா? ஜஸ்ட் ஒரு 80 இருந்து 100 வருஷம் வச்சுப்போமா. இதுல ஆவரேஜா ஒரு 70 வருஷம் ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னா கூட, பிறந்ததுல இருந்து ஒரு 20 வருஷம் இந்த வாழ்க்கைன்னா என்ன கத்துக்கிறதுக்கு அந்த பீரியடா போயிடும். அதுக்கடுத்து கடைசி ஒரு 20 வருஷம் ஒரு அபவ் 55 65 அதுக்கு மேல நம்மளால உற்சாகமா இயங்க முடியாம போயிடலாம். சோ இந்த இடைப்பட்ட ஒரு 30-35 வருஷத்துக்குள்ள தான் நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து இந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு அடையாளத்தை விட்டுட்டு போகணும். ஆனா இந்த பீரியட்ல நம்ம என்ன பண்றோம்? நம்ம மனசை போட்டு விரக்தி நிலைமைக்கு ஆகிக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்மளை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, நம்மளை சுத்தி இருக்கிற யாராவனா இருக்கலாம், இவங்களால ஏதோ ஒரு சொல்லிட்டாங்க, அலட்சியப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிட்டு வருடங்களுக்குள்ள அதை நம்ம மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு நம்மள ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இல்ல. சோ நம்ம வாழ்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு ஒரு சின்ன வாய்க்கா வரப்பு சண்டை, ஒரு செவுறு பிரச்சனை, இல்ல கொஞ்சம் இடம் பிரச்சனை, இதுக்காக வாழ்நாள் புறம் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சி 30-40 வருடத்தை தொலைச்சிருப்பாங்க. ஆனா அதை தாண்டி கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாருங்க, இந்த உலகத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் போதாது இல்ல. நம்ம மனித உயிரினங்களை தவிர எத்தனையோ கோடிக்கணக்கான உயிரினங்கள் என்னென்ன டிசைன்ல என்னென்ன வண்ணத்துல மரம் செடி கொடி கடல் பூமி ஆகாயம்னு ஒரு வான்வழி போக்குவரத்து, கடல் வழி பயணம், ரயில் பயணம், 1000 வருடம் 2000 வருடம் ஆன்மீக தலங்கள்லாம் இருக்கு. எத்தனையோ மலைகள், நீர்வீழ்ச்சிகள், ஒரு குடும்பத்தோட சுற்றுலா போறது, பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கடல் பீச், எத்தனையோ விஷயங்கள், எத்தனை மொழிகள் பேசுறாங்க, எத்தனை விதவிதமா மனிதர்கள் இருக்கிறாங்க, எத்தனை நாடுகள் இருக்குது. இதை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அதுக்கு ஒரு ஜென்மம் பத்தாதுங்க. சோ இவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருந்தது. அதுவும் இந்த காலகட்டம் டிஜிட்டல் உலகம் மிகப்பெரிய பொற்காலம். ஏன்னா கோடிக்கணக்கான வருடங்கள் பயணித்து இந்த நாகரிக வளர்ச்சி நாம் அடைஞ்சிருக்கோம். சோ இதுக்குள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எவ்வளவோ புது புது விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்காம நம்ம யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு அதனால வேதனையும் கவலையும் பட்டுக்கிட்டு நம்ம மனசையும் நோக்கடிச்சுக்கிட்டு உடலையும் நோக்கடிச்சுக்கிட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்து போறதுல எந்த வகையிலங்க நியாயம் இருக்கு? சோ இந்த அனுபவத்தை நீங்க பெறுவதற்கு உகந்த மாதிரி உங்க வாழ்க்கையை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே ஒளிர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட சேனல் ஷைன் யுவர் மேக்ஸ்ல உங்களோட இந்த மாதிரியான வெவ்வேறுபட்ட பார்வைகளில் உங்களை வாழ வைக்கணும். அதுக்கு முயற்சி எடுக்கிற இந்த சேனல் தான். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.